எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நான் இங்கே டாபிக் பார்த்திங்கன்னா, கவர்மெண்ட் ஜாப்பை வந்து வீட்டில் இருந்துட்டு ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஏற்படுத்தியிருக்கு நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இதனால் என்ன இதுன்னா, நம்ம வந்து வேலைக்கு போய் ஆஃபீஸ் போய் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அவசியம் கிடையாதுங்க. ஸோ இது சாத்தியமானா நிஜமாலுமே சாத்தியம்தான். ஆனால் வந்து இதில் வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. கண்டிஷன்ஸ்னால் என்னென்னா, கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். இரண்டாவது பார்த்திங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். பட் கொஞ்சம் ஓரளவு டைப்பிங் ஸ்பீடு இருக்கணும். இவ்வளோ தாங்க. இது இருந்தால் நம்ம வீட்டில் இருந்துகிட்டே ஒர்க் பண்ணலாம். இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸு ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ஃப்ரீ டைமில் ஒர்க் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே இப்போது ஹவுஸ் ஒய்ஃப் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்துட்டு எடுத்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஆன்லைன் ஜாப் தான். ஸோ இதனால் என்னென்னா, ஒரு கேப்சா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இமேஜ் ஃபார்மேட்டில் இருக்கும். அந்த வேர்டு வந்து நம்ம பார்த்து டைப் பண்ணணும். இதுதாங்க ஒர்க்கு. ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ காட்ட போகிறது பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஜாப் தான், ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு. ஸோ ஜாப் செக்யூரிட்டி இருக்குது. ஜாப் செக்யூரிட்டி மீன்ஸ் என்னென்னா, உங்களை ஒர்க் பண்ணதுக்கு பணம் கிடைச்சிரும், கண்டிப்பாக கிடைச்சிரும். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா அதுதான். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, google.com அப்படிங்கிற அந்த google.com இல்லையா, கூகுள் சர்ச் இன்ஜின். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் வந்து சர்ச் பண்ண போகிறீங்க. ஒரு நிமிஷம். ஸோ இதில் போனீங்கன்னா இப்போ கூகுள், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்து டிஜிட்டல் இந்தியா பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நான் வந்து சர்ச் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து 2 லிங்க் இருக்கும். ஃபஸ்ட் லிங்க் வந்து சைன்னு. ஸோ அது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து அந்த லிங்கை எடுத்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அப்படி இல்லைனா நீங்கள் நியூ யூஸர் எப்படிங்கும்போது நீங்கள் வந்து 2வது லிங்க் தான் நீங்கள் சூஸ் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் அதை வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டிஜிட்டலைஸ் இந்தியா பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்கு போகுங்க. digitalizeindia.gov.in அப்படிங்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், ஆதார் நம்பர். ஸோ இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களை வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு அலோவ் பண்ணும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய யூசர் நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், ஆதார் நம்பர் கொடுத்துட்டேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஆதார் வேலிடேஷன் இருக்கும். ஸோ இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஆதார் அத்தன்டிகேஷன் வந்து அத்தன்டிகேட் பண்ணும். அத்தன்டிகேட்டுங்கிறது என்ன, ஆல்ரெடி இந்த ஆதார் நம்பரை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இதோட இது. ஓகேங்களா? ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகாது. இப்போ இது க்ரீன் கலரில் காமிச்சிருக்கு இல்லைங்களா, அத்தன்டிகேஷன் சக்ஸஸ்னு. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப் ஓகேவாயிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஒன்ஸ் இந்த ஆதார் வேலிடேஷன் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அடுத்தது வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, யூசர் நேம், பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுக்கணுங்க. இதெல்லாம் வேலிடேஷன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா யூசர் நேம் வந்து யாருமே எடுக்காத ஒரு யூசர் நேமராக இருந்தால் பெட்டர். ஸோ மேபி உங்களோட மெயில் ஐடி கூட கொடுத்து வச்சுக்கலாம், தப்பு இல்லை. பாஸ்வேர்டு பார்த்திங்கன்னா ஒரு எப்படி கொடுக்கணும்னு சொன்னால், ஒரு கேப்ஸ், ஒரு ஸ்மால் லெட்டர், அதே மாதிரி ஒரு நியூமரிக் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர், டோட்டலாக 8 கேரக்டர்ஸ் வந்துடணுங்க. அதே மாதிரி இமெயில் அட்ரஸ் கொடுத்துடணும். ஸோ அதையும் வந்து அவங்க வந்து பேக்ரவுண்டில் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஃபேக் இமெயில் ஐடியா இல்லை உங்களுக்கு நிஜமாலுமே நீங்கள் யூஸ் பண்ணுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் அதே மாதிரி இந்த மொபைல் நம்பரும் அதே தாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல்ரெடி இது வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கக்கூடாது. ஸோ அந்த மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும். அது இல்லாத அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓடிபி அப்படிங்கிறத அந்த ஓடிபி நம்பர் வந்து சென்ட் பண்ணி விடுவாங்க. ஸோ இந்த ஓடிபி நம்பர் வந்து உங்கள் மொபைலுக்கு வந்ததையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் கீழே கொடுத்துருக்குற அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில்
நீங்கள் வந்து என்ட்ரு பண்ண போகிறீங்க. என்ட்ரு பண்ணதையும் இவங்க வந்து என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ண ஆரம்பிச்சிடும். செக் பண்ணிவிட்டு வேலிடேட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் ரிஜிஸ்டரே பண்ண முடியும். ஸோ அது வந்து இப்போ வேலிடேஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஓடிபி சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்துடுச்சு. கீழே அதை அதை நம்பர் டைப் பண்ணதையும் இங்கே வந்து கரெக்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லி வந்துருச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நவ் அப்படிங்கிற அந்த பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு அந்த இருக்கும். அதை நீங்கள் செக் மார்க்ஸ் கொடுத்துட்டு செக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா லாகின் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் காமிச்சிருது. ஸோ நீங்கள் வந்து இப்போ லாகின் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க. ஸோ நீங்கள் லாகின் கொடுக்கணும். ஸோ லாகின் பண்ணும்போது இதுதான் லாகின் ஸ்க்ரீனு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ரெக்யர்மெண்ட் இருக்கும். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி ஆர் யூசர் நேம் வந்து முன்னாடியே கொடுத்துருப்பீங்க. இமெயில் ஐடியும் முன்னாடியே ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்துருப்பீங்க. நீங்கள் வந்து 2ல் ஏதாவது ஒன்று வச்சு கூட நீங்கள் லாகின் பண்ணலாம். பாஸ்வேர்டு வந்து நீங்கள் மஸ்ட் கொடுத்துக்கணும். பாஸ்வேர்டு நீங்கள் அங்கே என்ன ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் எங்கே கொடுத்துருவணும். சரிங்களா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிமூவர் நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணும்போது ரிமூவர் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் செக் பண்ணலாம். செக் பண்ணாமல் விட்டுலாம். லெட் மீ இன் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து உள்ளே போயிடும். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதாங்க டேஷ்போர்ட். ஸோ இந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்னிப்ஸ் இருக்குது, ஸ்பீட் இருக்குது, அக்யூரசி, கேரக்டர். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்னிப்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் எத்தனை கேப்சியாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் அது. ஓகேங்களா? இதில் வந்து அக்யூரசி எவ்வளோ இருக்குது, அதாவது இப்போ 100 கேப்சிக்கு ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா 100ல் வந்து 90 நல்லா இருக்குது, கரெக்டாக இருக்குது, அக்யூரேட்டாக இருக்குன்னா அங்கே 19 வந்து அக்யூரசியில் வந்துடும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் தாங்க ஃபஸ்ட்டு செட் பண்ணணும். லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் நீங்கள் போயிட்டு ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் அது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் தான் இருக்குது, இங்கிலீஷ் செட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து எல்லா நேஷ்னல் லாங்குவேஜ்லேயும் வரதா கேள்விப்பட்டேன். பட் எனக்கு வந்து இங்கிலீஷ் மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்துருக்கிற ஒர்க் ஸ்பேஸ் அப்படிங்கிற அந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டு கீழே லோடு ஒர்க் ஸ்பேஸ் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற என்விரான்மெண்ட் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக ஒரு வந்து லோட் ஆகிட்டு போச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துல கேப்சிக்கல் லோட் ஆகும். இப்போ வந்து டைம் அன்டைமாக இருக்கிறதுனால மேபி யூசஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால கூட அது லோட் ஆகாமல் போகும். ஸோ அதனால் இப்போ வர்றதை வந்து நீங்கள் வந்து அந்த இமேஜ் அங்கே டிஸ்பிளே ஆகும். அந்த இடத்துல மார்க் பண்ணுற இடத்துல டிஸ்பிளே ஆகும். கீழே வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிங்கன்னா நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து நீங்கள் அந்த கவுண்ட்டில் ஆட் ஆயிரும். ஓகேங்களா? இது வந்து ஜூம் இன், ஜூம் அவுட், இமேஜ் மூவ் பண்ணி பார்த்துக்கிறது, ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறது, இந்த எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. இன்கேஸ் வந்து உங்களால் படிக்க முடியல அப்படின்னு சொன்னால் நாட் ரீடபிள் அப்படிங்கிற பட்டனையும், பிளாங்க் இமேஜாக வந்துச்சுன்னு சொன்னால் பிளாங்க் இமேஜ் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது நெக்ஸ்ட்டு மூவ் ஆயிரும். சரிங்களா? ஸோ எல்லாம் கரெக்டான இமேஜாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து க்ளோஸ் டாஸ்க் கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் வந்து டேஷ்போர்டுக்கு வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இனிமேல் என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க, அதில் வந்து உங்களுக்கு வந்து எப்படி அமௌண்ட்டை எடுக்கிறது அப்படிங்கிறது தாங்க அடுத்த ஸ்டெப்பு. ஓகேங்களா? ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி டோட்டல் ஸ்னிப்ட்டு, அக்யூரசி. ஸோ அக்யூரசி பேஸ் பண்ணி தான் வரும். ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு வந்து இப்போ அமௌண்ட் வந்து எப்படி கொடுக்குறாங்க, எப்படி அனுப்புகிறாங்க அப்படின்னா பேங்கிங் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் நம்ம அப்டேட் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் தேவையில்லை. எப்படின்னா பேங்கிங் டீட்டெயில்ஸ் வந்து ஆதார் லிங்க் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஆதார் நம்பரை லிங்க் பண்ணி, ஏன்னா நீங்கள் ஆதார் நம்பரில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பேங்கிங் அக்கௌண்ட் வந்து டிஃபால்ட்டாக வந்து பண்ணியிருப்பீங்க. லைக் கேஸ்க்கெலாம் மணி வாங்கிறதுக்காக நீங்கள் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, ப்ளீஸ் லிங்க் யுவர் பேங்க் அக்கௌண்ட் வித் ஆதார் நம்பர். ஸோ அப்படிங்கும்போது என்ன ஆகுனா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆதார் நம்பர் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டோட ஆல்ரெடி லிங்க்கில் தான் இருக்கும். நீங்கள் பண்ணலைன்னா தயவுசெய்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுக்கு வந்து செக் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஆதாரோட லிங்க்கில் இருக்கா இல்லையான்னு சொல்லி அதெல்லாம் செக் பண்ணி சொல்லிடுறோம். ஓகேங்களா?